வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதிவிரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0122-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0121-222-3536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம். அப்ப நீ ஆசியத்திலங்கிறது வருவோம். சரி. அறிஞர் கருத்து என்னண்டா, விருப்பு வெறுப்புகளிலிருந்து விலகி இருந்து செய்யும் செயல்களின் விளைவு ஒவ்வொன்றும் பிறரது நன்மைக்காகவே இருக்கும். விருப்பு வெறுப்புகளை விலகி இருந்தா சரி. பாத்திய விஷயத்தை உயிரை காப்பது மருத்துவர்கள், அதுல என்ன சந்தேகம்? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீதியை நிலைநாட்டாவது சட்டத்தரணிகள், அதுல என்ன சந்தேகம்? ஒரு சந்தேகம் இல்லையே. ஆனா அப்படி செய்யறோமோ, அதான் பிரச்சனை இல்லையே. பாப்போம் என்னன்னு. சிவபரம்பொருளுக்கு வைத்தியநாதன், வைத்தீஸ்வரன் என்ற நாமங்கள் உண்டு. சிவனே சிவபெருமானே, சிவபெருமானே சரியோ 2 பேர் இருக்கு. உயிரை காக்க வல்லவன் என்பதால் சிவபரம்பொருள் அவ்விதம் அழைத்தன. உயிரை காக்க வல்லவன், உயிரை காக்க அடிக்கடி வேற அந்த சொல்லுவாரு சிவனையும் பற்றி யமனையும் பற்றி. இவரல்லோ சிவனுக்குரிய அந்த நாமமே உயிரை காக்கும் வைத்தியர்களுக்குரியதாயிற்று. பாத்தியோ, இங்கொண்டு ஒரு டாக்டர் இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில், சிவன் சுதன் ஒன்று இருக்கிறாரோ, அவற்றை பேரும் சிவன் சுதன். சிவனுக்குரிய அந்த நாமம் ஆக இறைவன் வைத்தியர்களின் கண்ணாடி பிரச்சனையா இருக்கும். ஆக இறைவன் வைத்தியர்களின் வடிவில் தோன்றி நம் உயிரை காத்தருகின்றான் என்பது மேற்போந்த நாமம் நமக்கு உணர்த்தும் பொருளாகும். அது நாங்கள் கடவுள் தான் உங்கள்ட்ட வந்து எங்களுக்கு செய்கிறான்னு சொல்றோம் நாங்கள். ஆக மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் உலகாளும் இறைவனுடைய பிரதிநிதிகள். தன்னுடைய பிரதிநிதிகளாக இறைவனால் ஆக்கப்பட்ட மருத்துவர்கள் எப்போதும் அன்புடையவர்களாக, மற்றவர்கள் மீது இரக்கமுடையவர்களாக, மண்ணுயிரை காக்கின்ற மகத்தான பணியை ஆற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம். இது இறைவனின் விருப்பம், இதோட எங்களின் விருப்பம், மக்களின் விருப்பம். அதுதான் என்ன. ஆனால் நிறைய பேர் இருக்கணும் இல்லையோன்னு சொல்லல, இல்லையா? நிறைய பேர் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நான் நடுக சொல்கிறேன், அந்த மருத்துவக் கல்லூரிக்கு போகிறவர்கள் சும்மா படித்து போயிடாது, அது இறைவனால் அனுப்பப்பட்ட ஆக்கள் தான். ஆக்களை பார்த்தாலே விஷயம் தெரியும். ஆக்களை பார்த்தாலே இவை மருத்துவத்துக்கு தான் போயிடும், கடவுள் அனுப்பினு தெரியும். ஆக்களை பார்த்தா அந்த சாந்தம் ஒன்று இருக்கும், அமைதி ஒன்று இருக்கும். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காது, அதெல்லாம் ஆட்சியும் இது காலம் புழைஞ்சு போய். ஆக வைத்தியர்கள் உயிரை காப்பாற்றுகின்ற இறைவனின் பிரதிநிதிகள் எனும்போது இந்த மண்ணில் நீதியை நிலைநாட்டி அறத்தை வாழ வைக்கின்ற பெரும் பணியை ஆற்றுகின்ற பொறுப்பை தர்மத்தின் அடையாளமாக இருக்கின்ற இறைவன் சட்டத்தரணிகள் என்னடா இது ஆற்றுகின்ற இப்ப சட்டத்தரணிகளிடம் ஒப்படைத்தான். அங்கே அதை கொடுத்துட்டு இங்கே இதை கொடுத்தான். என்ன